தமிழ்நாடு +2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 6. ஜான், ஜேம்ஸ் அண்ட் ராஜா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஈக்குவலி அப்படின்ட்டாங்க. ஈக்குவலினா என்ன மீனிங்? 3 பேருக்கும் சேம் ரேஷியோ. ஓகேயா? தேர் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March இஸ் ஆஸ் ஃபாலோஸ். இப்போதும் ஒரு லுக் விட்டுருங்க, ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கான்னு. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், மிஷினரி, டெட்டார்ஸ், ஓகே நார்மலாக இருக்கு. கேபிட்டல் அக்கௌண்ட், சண்டே கிரெடிட்டார்ஸ், ஓகே ஃபைன். ராஜா ரிட்டையர்ட் ஆன் 31st March சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ராஜாங்கிறது யாரு? இவர். இது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. மிஷினரி இஸ் வேல்யூட் அட் 1,30,000. மிஷினரி எவ்வளோ இருக்கு? 1,40,000 இருக்கு. அப்போ மிஷினரிங்கிறது அசட். ஓகே, மிஷினரி இஸ் ஈக்குவல் டு அசட். அசட் வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு அசட் வேல்யூ ரெடியூஸ் ஆனால் அது லாஸ். ஹவு மச்? 10,000. 1,40,000 மைனஸ் 1,30,000. எப்போதுமே அது என்ன அசட்டா லைபிலிட்டியா மார்க் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸா டிக்ரீஸா, தென் லாஸ் ஆர் கெயின், வாட் இஸ் அமௌண்ட். ஓகே. The value of office equipment is brought down by 2,000. அதே மாதிரி ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஈக்குவல் டு அசட். brought downனா விலை குறையாது. brought down means price reducing. equal to how much? It's a loss. ஓகே, இதை கம்பேர் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. பைனா அந்த அமௌண்ட் தான், அதுதான் ஆக்சுவல் அமௌண்ட் 2,000. ஓகே. தென் provision for doubtful debts should be increased to 3,000. இங்க 2,000 இருக்கு புக்ல, இப்போ 1,000 rupees இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் ஈக்குவல் டு பேசிக்கலி இட் இஸ் அ லைபிலிட்டி. லைபிலிட்டி இஸ் கோயிங் அப். லைபிலிட்டி கோயிங் அப் ஆச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ லாஸ். ஹவு மச் அமௌண்ட்? 1,000. கிளியர்? அதாவது உங்கள்கிட்ட இருக்க டெட்டாஸ்ல 52,000ல ஏற்கனவே 2,000 ரூபா வராதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ 3,000 ரூபா வராதுங்கிறாங்க. அப்படின்னா யூ மே லூஸ் 1,000. கரெக்ட்? தட்ஸ் அ லாஸ். அதாவது அசட் வேல்யூ குறையறதுக்கு பதிலாக லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் ரியல் மீனிங். இல்லாட்டி டெட்டாஸ் வேல்யூ ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேயா? அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 25,000 நாட் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் டு பி ரெக்கார்டட் நவ். அதாவது இது வரைக்கும் புக்ஸ்ல இல்லை, இப்போ வந்துருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்கே எழுதலாம். ஒரு நிமிஷம். இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு அசட். அது நியூவா உள்ள வருதுன்னா தட்ஸ் கோயிங் அப் அர்த்தம் பேசிக்கலி. கெயின் ஈக்குவல் டு 25,000. அவ்வளோதாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் அது என்ன அசட் லைபிலிட்டி, என்ன நேம் அது. ஓகே, மார்க் அசட் லைபிலிட்டி, then increase or decrease, then gain or loss, then what is the amount. ஓகேயா? ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3மே லாஸ். லாஸ்னா அது அடுத்தது. ஓகே, என்ன கேட்குறாங்க? வாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு ரூல் வந்து ரிவாலுவேஷன் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா அது வந்து டெம்பரரியாக இருக்கும், அப்புறம் பார்ட்னர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால நாமினல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஈக்குவல் டு லாஸ், கிரெடிட் ஈக்குவல் டு கெயின். அதுதான் ரூல். ஓகேயா? ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டும் டெபிட் பண்ணணும். ரிவாலுவேஷன் டெபிட் பண்ணணும், இது கிரெடிட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடலாமா? எழுதிக்கோங்க. ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டார் 13,000, அதாவது 10,000, 2,000, 1,000. வேற கலர் வச்சுக்கலாம், அப்புறம் தெரியும். ஸோ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டார் 13,000 டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 10 to 1. இந்த 3மே லாஸ். ஓகேயா? அடுத்தது கெயின். அப்போ கெயின்னா யூ ஹேவ் டு டெபிட் த அசட் அண்ட் கிரெடிட் த ரிவாலுவேஷன். இதுக்கு டெபிட் த அசட், கிரெடிட் ரிவாலுவேஷன். அதாவது எந்தெந்த அசட்டோ லைபிலிட்டியோ வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணணும். கெயின் 25,000. ஓகேயா? அது என்ட்ரி கடிச்சுவாங்க. எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போடணும். அதாவது 25,000 ப்ராஃபிட் மைனஸ்
12, 13. So 12,000 rupees is the net revaluation profit. Okay. இப்போ ப்ரிப்பேர் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் ஈக்குவல் டு லாஸ், கிரெடிட் ஈக்குவல் டு கெயின். ஏற்கனவே பார்த்துட்டோம். இது இங்கே டிக்கெட் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் 25,000. ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து டு மிஷினரி ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 10/2/1 10,000. ஓகே, டோட்டல் பண்ணுங்க. அதுக்கு ரூல் வந்து இஃப் credit is greater than debit, then revaluation is a profit. அதே if debit is greater than credit, then revaluation loss. So இந்த சம்ல 25,000 is greater than the debit, so it's a profit. ஓகேயா? இப்போ 25,000 போட்டுருவாங்க. இங்க 13னா மிச்சம் 12,000 ரூபா. ஓகேயா? So for okay, this is the revaluation profit. இது யாருக்கு போகும் எப்போதும்? Revaluation profit will go to always old partners in old ratio. Old partners in old ratio. Okay. Equally சொல்லிட்டாங்க. So 1:1:1. அதாவது 12,000 divided by 3. 12,000 3. 12,000 3. ஓகே. போட்டுட்டு டேலி பண்ணுங்க. ரெண்டு சைடும் 25,000 வந்துடும். ஓகேயா? இது இல்லஸ்ட்ரேஷன் 6. நீங்களும் போட்டு பாருங்க. தேங்க்யூ.